ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15லேருந்து 20 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நாளைக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பிரம்மோற்சவம், நான் பிரம்மோற்சவம், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, திருமலா திருப்பதி நவநீத சேவா, பராக்குமணி சேவாவோட புக்கிங் இருக்குது. ஸ்ரீவாரி சேவா online.tirumala.org அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. செக் பண்ணி பாருங்கள். குறிப்பாக லேடிஸ்க்கெல்லாம் 3 சான்ஸ் இருக்குது சேவா புக்கிங்க்கு. ட்ரை பண்ணுங்கள். டிடிடிஇஓ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் கூட மீட்டிங் கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. திருமலாவுக்கு வர்ற பக்தர்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். அதனால் திருமலாவில் இருக்கிற கேன்டீன்ஸுக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்குறாங்க. பெரிய கேன்டீன்ஸுக்கெல்லாம் குறிப்பாக ஆகஸ்ட் 5க்குள்ளார அவங்களோட ஹைஜீனில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட சரி, குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ளார அவங்க சரி செய்திருக்கணும். ஆகஸ்ட் 5க்கு அப்புறம் செக் பண்ணி அதில் ஏதாவது இஷ்யூ இருந்தால் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கேன்டீன்ஸுக்கும் இதே மாதிரி மீட்டிங் கண்டக்ட் பண்ணி சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூகே சுப்பிரமணிய கோயில் கர்நாடகாவில் தரிசனத்துக்காக வந்தோம். சுத்தமாக கூட்டமே இல்லை. அதனால் டைரெக்டாக உள்ளே போய் 15 நிமிஷத்துக்கு மேலேயே மூலவர் முருகனை கும்பிட்டோம். 5000 ஆண்டுகளுக்கு பழமை வாய்ந்த முருகன் கோயில். ஆதிசேஷன் மேலே, வாசுகி மேலே முருகன் இருப்பார். ராகுகேது தோஷம், செவ்வாய் தோஷம், குழந்தை வேணும்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து வேண்டிக்கலாம். லாஸ்ட் வீக்கில் நல்லா ஹெவி மழை, பட் இப்போ வந்து லைட்டாக தூறுது. இருந்தாலும் மேனேஜபிளாக இருக்குது கொடையை வச்சுக்கிட்டே. கர்ப்பகிரகம் மூலவர் இருக்கிற அந்த கர்ப்பகிரகத்தை ஒட்டி இருக்கிற பிரகாரத்தில் கர்ப்பகிரகத்துள்ள முருகன் இருப்பார். பிரகாரத்தில் பைரவர் இருப்பார். உமா மகேஸ்வரர் சிவன் சன்னதி இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு எதிர்த்தாப்புலையே. கூகே லிங்க தேவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிவன் தான். வெளி பிரகாரத்தில் நரசிம்மர் இருப்பார். அந்த நரசிம்மர் சன்னதி உள்ள வியாச மகரிஷி மாதவாச்சாரியாருக்கு கொடுத்த சாலிகிராமம் ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அது ஓப்பனே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாராச்சும் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணால் இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் உள்ளே வச்சுருப்பாங்க. நிறைய டைம் வந்திருக்கோம், பட் இந்த டைம் சுத்தமாக உள்ள யாருமே இல்லை. மழை இருக்குதுன்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ, பட் பொறுமையாக நின்று கும்பிட முடிஞ்சது. போகிறதுக்கு முன்னாடியே நல்ல ஃபோட்டோலாம் பார்த்துட்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு சுவாமியை பார்க்குறப்ப புரியும். ஏன்னா தீபம் மட்டும்தான் ஏற்றுறாங்க. கூட்டம் இருந்தால் அப்படியே பார்த்துட்டே அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஜென்ஸ் ஷர்ட் பனியன் போட்டுக்கூடாது. கர்நாடகா சோல்ட்டியில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். திருமலாவுக்கு ரூம் புக் பண்ணுறப்போ பார்த்தேன். மினிமம் ரெண்ட்லேயே கர்நாடகா சோல்ட்டியில் இங்கே ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ஏசி ரூமும் நல்லாயிருக்கு, ஏசி ரூமும் நல்லாயிருக்கு. ரூல்ஸ் எல்லாம் எப்படி திருமலாவுக்கு கொடுத்துருக்குறாங்களோ அதே மாதிரி தான். பட் காஸ்ட் வந்து ரெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அன்னப்பிரசாதம் இருக்குது, செப்பல் கவுண்டர். கூட்டமே இல்லாமல் இந்த கோயிலை பார்க்குறதே ஒரே சந்தோஷமாக இருக்குது. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. உள்ள தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். போன வருஷம் வந்ததுக்கும் இந்த வருஷம் வந்ததுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆன்லைனில் முக்கியமான 2 சேவாவோட புக்கிங் கொடுத்துருக்குறாங்க. 4200 ஒரு சேவா இருக்குது. இன்னும் 400 ரூபாய்க்கு ஒரு சேவா இருக்குது. அது ஆன்லைனில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நிறைய பஸ்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பஸ்ஸே இருக்காது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னா கூட, இப்போது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணுன்னாலும் சரி, தர்மசாலாவுக்கு போகணுன்னாலும் சரி, ஏகப்பட்ட பஸ் இருக்குது. நாங்கள் ரொம்ப கிட்ட தங்கியிருக்கோம் கர்நாடகா சோல்ட்ரி. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குற அந்த வழியிலேருந்து ரொம்ப ஒரு 3 மினிட்ஸில் இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். இங்கே வந்தால் இங்கே கும்பிடணும். குமரதரா நதி இருக்குது, அங்கே போனோம். ஆக்சுவலாக அங்கே குளிக்கலை, ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிட்டேன்னா கொஞ்சம் தண்ணி ஃபாஸ்ட்டாக ஓடிச்சு. ரூமில் தான் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். ரூம் ஓகேவா நல்லா இருந்தது.
2K சுப்பிரமணிய கோயில், ஆதி சுப்பிரமணிய கோயில்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. அங்கேயும் அவசியமாக போகணும். வாசுகி அதாவது கருடன் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து கூட வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த குகை இருக்குது இங்கே, அதுவும் பார்க்கணும். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் அதை பார்க்குறதுக்கே. பிள்ளையார் கோயில் இருக்குது, அம்மன் கோயில் இருக்குது. நாளைக்கு தர்மசாலா, உடுப்பி கிருஷ்ணர், கொல்லூர் மூகாம்பிகை. கொல்லூர் மூகாம்பிகையிலே ஸ்ரீவேலி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு வந்தோம். பார்த்துட்டு அகெயின் மறுநாள் காலையிலையும் கொல்லூர் மூகாம்பிகை 5 மணிக்கு ஒரு ஸ்பெஷல் தர்ஷன் இருக்குது. அதுவும் பார்த்துட்டு முருடீஸ்வரர் பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டன். போன வாரம் நல்லா ஹெவி ரெயின் இருந்தது, இந்த வாரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அண்ட் உள்ள சுத்தமாக கூட்டமே இல்லை, அதனால் துரத்தி விடலை. இப்போ கூட்டம் இல்லை, போங்க போங்க பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லலை. நாங்களாக வர்ற வரைக்கும் நின்று பார்த்துட்டு வந்தோம், ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலேயே. ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். எங்கள் வீட்டில் நான் ராகு தசை 2 பேருக்கு நடக்கிறதுனால நான் அடிக்கடி வரேன். நீங்களுமே ராகு தசை, கேது தசை, இல்லை தோஷம், இல்லை செவ்வாய் தோஷம், குறிப்பாக குழந்தெல்லாம் பிறக்கணுன்னா இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிக்கோங்க. நீங்கள் வந்திருந்தீங்களாலும் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பரிகாரம் உள்ள செய்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கவுண்டர் இருக்கும். 400 ருபீஸில் இருக்குது, 4200 ருபீஸில் இருக்குது. நாங்கள் தரிசனம் மட்டும்தான் பண்ணோம், பரிகாரம் பண்ணலை. சேவா நாளைக்கே புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணுற எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரம்மோத்சவம் சேவா 2 ஸ்லாட் வேறு இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.